இப்பொழுது ஒரு டேலண்ட் ஷோ. திறமை இருந்தா ஆடு, இல்லைன்னா தெரிச்சு ஓடு. சரி நீ மூடு. நான் சொன்னதுக்கு தானே கை தட்டினீங்க, அது கேட்கல எல்லாம் காதுல. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறேன். நிறைய டேலண்டட் பீப்புள் வர போகிறாங்க, அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ஷோக்கு 2 ஜட்ஜஸ். முதல் ஜட்ஜ் த கிரேட் 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 நானே தான். அடுத்து 2 ஜட்ஜி வேணுமேன்ட்டு நண்பர் அவர்களை அழைச்சிருக்கோம். அவரும் சும்மா ஃப்ரீயாக தான் வீட்டில் இருந்தார், கன்வென்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னாரு. அதனால் அவரை அழைச்சிட்டு வந்திருக்கோம். யூஆர் வெல்கம். திறமைசாலிங்களை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். முதல் திறமைசாலி யாரு? வெல்கம் நியூ சிங்கர். வணக்கம் ராஜா. வணக்கம்ப்பா. வணக்கம்பா. என் பேர் ஈர்க்குச்சி. என்ன பேரை சொல்லி திரும்பிக்கிறான், கோச்சிக்கிறானா? இல்லப்பா, ஏவி போடியும் பார்த்தேன். 1.5 லட்ச ரூபாய் டிவி வாங்கி அதில் ஏவி போடுமா? பாட தெரியுமா? பாட தெரியும்பா. ஏசி வேணா ஆஃப் பண்ண சொல்லுமா? குளிருதா? நீட்டா தான்ப்பா 45 நிமிஷம் ஃபுட்டேஜ் கிடைக்கும். பார்த்து ரொம்ப இதுன்னா ஃபுட்டேஜ் அதிகமாக அது அப்போ மூச்சுப்பா, அதுக்கு மேலே தெரியலப்பா. வேற எதனா பாட்டு பாடு, உனக்கு தெரிஞ்ச பாட்டு. வேற நல்ல பாட்டு. பாட்டு. பாட்டுமா? கட்டி பூடிடா கண்ணால் நான் கண்டபடி கட்டி பூடிடா. என்னத்தா செருப்ப காட்டுற? ஒழுங்கு மரியாதையா வந்தியா, நல்ல பாட்டு ஒண்ணு பாடினியா போனோம். இவரோட பாடலை குறித்து உங்களோட கருத்து? கண்டிப்பாக நான் ரொம்ப ரசித்தேன். இது போல் இன்னும் நீங்கள் நிறைய பலகுரல் நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பண்ணீங்கன்னா வரிசையாக நல்லாயிருக்கும். ஓகே, அவருக்கு அடுத்து இல்லை, அவருக்கு இருக்கிற எல்லா மார்க்கும் கொடுத்துருங்க. ஆமாம், டென்மார்க் வேணா கொடுத்துடலாமா? டென்மார்க் கொடுத்துருங்க. டென்மார்க் வேணா கொடுத்துருங்க. ரொம்ப அழகா பாடினீங்க, அதனால உங்களுக்கு டென்மார்க் கொடுத்துருக்காரு. அது எங்க இருக்குதுப்பா? இப்படியே போய் எக்மோர் பஸ் ஸ்டாண்ட்ல கேளு, வயசு சொல்லுவாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிடு. உன்னை இனிமேல் தாம்பரம் டு பீச், பீச் டு தாம்பரம் தான் நான் பார்க்கணும். போ. தாப்பி தவறி தான பக்கம் வந்துடாது. என்ன பண்ணுவேன்? குரல் வேற கொடுக்குறான் பாரு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அன்னியன் படம் பார்த்துருக்கீங்க. அதில் மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே எக்கச்சக்கமான பல திறமைகள் அடைந்திருக்கு. அவர் தான் நம்ம கொடுக்காப்புலி. கொடுக்காப்புலியா? நீங்க எங்களை கேள்வி கேட்க கூடாதுங்க. நீங்க உங்க டேலண்ட்டை காட்ட வந்துக்கிறீங்க. டேலண்ட்னா என்னது? டேலண்ட்னா திறமை சார். திறமைனா என்னது? என்னால முடியாது. ஓகே மிஸ்டர் குளத்து தவளை. குளத்து தவளை அது எப்போ நல்லா நீங்கள் மிமிகிரி பண்ணுவீங்கன்னு ஆடியன்ஸ்லாம் ரொம்ப உங்களுடைய ரசிகர்லாம் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மலையாள வசனத்தை பேசுங்க. ஐயோ ஐயப்பா, എന്താണ് ജീവിക്കണം മനസ്സിലായിട്ടില്ല. കച്ചവടം നല്ല നടന്നെങ്കിൽ ജീവിക്കാൻ വേണ്ടിയുണ്ട്. ഈ പാൽക്കാരൻ பார்த்த சாதியில்ல கொண்டு வரணும். பாலில் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு வரும். என்ன தண்ணி? நான் எந்த செய்யும் ஏரியாவில் பெரிய ரவுடியாம அப்படியா? அதாவது வாஜரா, இந்த ராமசாமிங்கிற ரிச்சாக்காரன் ஜெயிலுக்கு அவன் பொஞ்சாதி சென்னி ஹாஸ்பிட்டல்ல கீது. நீ எங்க இருந்தப்போ? இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஜெயில இருந்தா, பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தது. அந்த நேரத்தில் நீ எங்க இருந்த? பெட்டில் இருந்தான். நான் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தேன்ப்பா. நான் ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. என் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல கீது. அதை பார்த்துட்டு வந்து தான் நான் இப்போ சொல்லிக்கி நிற்கிறேன். அதே நீ போய் பார்த்த ஃப்ரெண்டை பார்த்தா பரவாயில்ல, மனு போட்டு. ஃப்ரெண்டு ஜெயிலில் கீறான், அவன் பொஞ்சாதி ஹாஸ்பிட்டல். சரி, புரிஞ்சு போச்சு. உன் கேவலமான கதையெல்லாம் கேட்க வேணாம். ரஜினிகாந்த் மாதிரி பேசி காட்டுங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி. பூஜா என்னது பூஜா? சூப்பர் சூப்பர் சூப்பராக பண்ணுவார் ரஜினிகாந்த். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல பாடலை எடுத்து விடுங்களேன். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, தலை மாதிரி காஞ்சிதான் போயிடுது எனக்காக. சரி, டான்ஸ் பாட்டு ஒன்று போடுறோம், டான்ஸ் ஆடி காட்டுறீங்களா? என்ன வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுவீங்களா, பரதநாட்டியம் ஆடுவீங்களா? அந்த பாட்டை வச்சு தான் ஆடும்.
ஏண்டா நான் மொக்க வாங்கினதுல உங்களுக்கு என்னடா அவ்வளோ சந்தோஷம்? அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுமா சிறுமே சிறுமா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? தற்கொலை செஞ்சுக்கோ. உன்னை வச்சு நாங்க என்ன செய்யறது? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போடும் உடலில் என்றால் மருந்து போடும். உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன். இரண்டு மனம் வேண்டும். நீங்க வந்து ரொம்ப அருமையா மிமிக்ரி பண்ணீங்க, ரொம்ப அழகா பாடினீங்க. உங்களுக்கு நல்லா ஓட தெரியுமா? இப்படி ஓடுவா இப்படி ஓடுவா. மரியாதை இப்படியே ஓடி போயிடு. ஏன் கிழக்கால போவா மேற்கால போவான்னு கேட்டா இப்படியே ஓடிடு. என்ன நீ போலையா? எனக்கு எங்க போறேன்னு தெரியல. போதும் போ, பொங்கல் வரைக்கும் வரும் அந்த ப்ரோக்ராம். போ போ. நம்ம ஷோவில் எப்பயுமே சிங்கிள் டேலண்ட் பர்சனாலிட்டி வரதே இல்லை, மல்டி டேலண்ட் தான் வராங்க. இவங்களும் டான்ஸ் ஆட தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க குரலை கேட்டால் மயங்காத ஆளே இல்லை. லதா மங்கேஷ்கரே லெட்டர் போட்டு பாராட்டியிருக்காங்கன்னா பார்த்துங்களேன். 1 2 3 4. பரமசிவன் நெக்கிலிருந்து ஸ்னேக்கு ஆஸ்கிடு கருடா ஹவாரியோ யாரும் இருந்து கொண்டாடி எல்லாம் நைஸு கருடன் டோல்டு இதில் மீனிங்கும் உள்ளது. ஹவாரியோ சார் பாட்டு நல்லா இருக்குதா? சூப்பர் சூப்பர். ஓகே, இது வந்து நீங்க இந்த வைதிஸ் கொலவெறி இந்த பாட்டுக்கு முன்னாடி உங்களை வந்து தனுஷ் மீட் பண்ணி தானே கண்டிப்பா இதை அதாங்க எவ்வளோ வாசலான கார்த்திகா இருந்தாங்க. கண் எடுத்து பார்க்கலங்க, உடனே முக்காடு போட்டு வந்துட்டேன். கண்ணெடுத்து பார்க்குற மாதிரி நீ இருந்திருந்தா பார்த்துருப்பாரு. ஓகே, கண் நீங்கள் இப்போ நடனம் ஆடுறீங்களா? ஆமாங்க, நடனம் கூட ஆடுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஆடி இருக்கீங்க நீங்கள்? நான் ஆடாத இடம் கிடையாதுங்க. சின்ன சந்திலேருந்து பெரிய பாதாளம் வரைக்கும் நடக்காதுங்க. இப்போ டான்ஸ் ஆடலாமா? ஆமாங்க, நல்ல பாட்டா பாட சொல்லுங்க. நல்ல பாட்டா போட சொல்கிறோம். போடுங்க. சாங் ப்ளீஸ்.
சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன் மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமிப்பேன் ஜில் 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 மனசெல்லாம் ஜில் சரி, உங்களுக்கு பல்வேறு திறமைகள் இருக்கு அப்படின்ட்டு வந்து பத்திரிகைகள்லாம் எழுதுறாங்க. இப்போ நடனத்தை காட்டிட்டீங்க, வேற ஒரு திறமையை காட்டணும். வேற என்ன காட்டுறது? வேற என்ன காட்டுறது? வேற எதையும் காட்டுறாதீங்க, திறமையை மட்டும் காட்டுங்க. எனக்கு ரொம்ப நாளாக சின்ன போதுலேருந்து ஒரு ஆசைங்க. என்ன ஆசை? இந்த டிவியில் நியூஸ்லாம் வாசிக்கிறாங்களா, ஆமா ஆமா, அந்த மாரி வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஓ, ஆனால் ஒருத்தருமே எனக்கு சான்ஸே கொடுத்ததில்லைங்க. சரி, நாங்க தரமா? நாங்க தரோம், நாங்க தரோம். நாங்க தரோம். வாசிக்கிட்டா வாசி. வாசி. கண்ண முடியும் கேளுங்க. ஆ. வணக்கங்க, தலைப்பு செய்திங்க. வாசிக்கிறது கிரிஜாங்க. சட்டசபையில் சபாநாயகர் சொல்ல கலாச்சிட்டுக்கிறாங்க, மைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. நான் காலையில் அப்பீட் ஆகிடுதுங்க. இது கடையில் 4 எம்எல்ஏங்க சண்டை நடந்து சொல்ல டியூப் லைட்டுங்க, ஆல்ஜின் பல்பு, கேமராங்க எல்லாத்தையும் சுட்டுக்குன்னு ஆட்டோவில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. நம்ம இது தலைவர் 10வது தப்பா அமெரிக்கா போயிருங்க. அமெரிக்கா போய் இறங்க சொல்ல அமெரிக்கா ட்ரம்ப்பு சொல்லிக்கிறாரு, ஏன்டா கூப்பிடாத முன்னா தபா தபா வந்து உயிரெடுக்கிறீங்க, கூப்பிட சொல்ல அங்கேயே நிற்கிறார். சந்தனக்கட்டு வீரப்பனை பிடிச்சிக்கிறாங்க. சந்தனக்கட்ட வீரப்பனை பிடிச்சி விலாவரியா விசாரிக்க சொல்ல அவர் சந்தனக்கட்ட வீரப்பில் சவுக்கு கட்ட வீரப்பன்னு தெரிஞ்சுக்க. இதனால் போலீஸ்காரங்க சவுக்கு கட்ட வீரப்பனை சந்தனக்கட்டையில் பிறந்துருக்காங்க. கிரிக்கெட்டு இந்தியா கெலிப்பு, பாகிஸ்தான் தோப்பு. கரெக்டு. வானிலை அறிக்கைங்க, மேகம் வர பம்பாக இருக்கும், குயில் அடிக்கும், ஒரு கோட்டர் வீருட்டா சரியாக போடும். இதோட நியூஸ் முடிச்சுடுங்க. ஓ, அற்புதம் அற்புதம் அற்புதம். ஐயோ, கண்டிப்பா உனக்கு தான் பிரைஸ். நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். காலையில் ஊட்டாண்ட வந்துருங்க. கண்டிப்பா பார்த்துங்களா? போயிட்டு காலையில் ஊட்டாண்ட வாங்க, மறந்துடாது. மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கு. ரிசல்ட்டை அறிவிக்க வருகிறார் நம்முடைய சீஃப் கெஸ்ட். எங்க வரணும்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்து சொன்னா அந்த ரிசல்ட் கேட்க மாட்டாங்களா? இல்ல அங்க வந்து சொன்னா இல்ல ஃப்ரேம் இங்க தானே இது. இல்ல பரவாயில்ல, நீங்க இல்ல அவ்வளவு நீ மட்டும் உட்கார்ந்தே இருப்ப, நான் மட்டும் ஏஞ்சி நிக்கணுமா? ஓ, ஏஞ்சி நின்னு போயா. யோ, சும்மா இந்த பாரு ரொம்ப ஓவரா பேசாத. ஆயிடுச்சு. ஏய், ஜட்ஜின் கூட பார்க்க மாட்டேன். ஏய், ஜட்ஜின் கூட பார்க்க மாட்டேன். கூட நீ ஆங்கர் பார்க்க மாட்டேன். மரியாதை. யாரடா? தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை சந்திக்க முடியாது. அதுக்கு